காலத்திற்கு முன்பு ஒரு அசாதாரணமான கிராமம் இருந்தது. அதன் பெயர் கனலூர். கனலூரில் ஒரு பழைய ஆலயம் இருந்தது. அதன் மத்தியில் ஒரு பெரிய கல்லில் வைக்கப்பட்ட மெழுகுவர்த்தி எப்போதும் எரிந்து கொண்டிருந்தது. இந்த மெழுகுவர்த்தி மிகவும் தனிப்பட்டது. அது ஒருபோதும் அணையவில்லை. மழையோ காற்றோ வந்தாலும் மெழுகுவர்த்தியின் சுடர் மெலிதாக ஆனால் உறுதியுடன் எரிந்து கொண்டே இருந்தது. இந்த மெழுகுவர்த்தி குறித்து பல கதைகள் இருந்தன. அந்த கிராம மக்கள் இதை தெய்வமாக மதித்து வந்தனர். இதற்கு பின்னால் ஒரு புதிர் மறைந்திருந்தது. ஆனால் அதை யாரும் தீர்மானிக்க முடியவில்லை. 3 தலைமுறைகளாக பல்லவன் குடும்பம் ஆலயத்தை பராமரித்துக் கொண்டிருந்தது. இக்குடும்பத்தின் இளையவர் வீரன் சிறுவயதிலிருந்தே தனது அப்பாவிடம் ஆலயத்தின் கதைகளையும் மறையாத மெழுகுவர்த்தி பற்றிய கதைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தான். வீரன் எப்போதும் கேள்விகள் கேட்பவன். அப்பா, இந்த மெழுகுவர்த்தி எப்போதான் அணையும் என்று சிறுவயதில் தான் கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலாக அவன் அப்பா சிரித்துக்கொண்டே, இந்த மெழுகுவர்த்தி மனித நம்பிக்கையின் சின்னம். அது காற்றாலும் மழையாலும் அல்ல, மனிதரின் மனதின் இருளால் மட்டுமே அணைக்க முடியும் என்று சொன்னார். வீரன் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தான். ஆனால் அது அவனது மனதில் ஆழமாக பதிந்தது. ஆண்டுகள் கடந்தன. வீரன் இளைஞனானான். அவனுக்கு இப்போது ஆலயத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு வந்தது. மெழுகுவர்த்தியின் சுடர் எப்போதும் எரிந்து கொண்டிருந்தது. அவன் தினமும் சுத்தம் செய்து மெழுகுவர்த்தியை பார்த்து வணங்கி பின்பு அன்றைய தினத்தை தொடங்குவான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய காற்று புயல் வந்தது. வீடுகள் அடியோடு பறக்கிறது போல புயல் வலிமையாக இருந்தது. மெழுகுவர்த்தி காற்றால் அணைந்து விடுமா என்று ஒவ்வொருவரும் அஞ்சினார்கள். ஆனால் புயல் ஆற்றம் குறைந்த பிறகு மக்கள் ஆலயத்துக்கு போய் பார்த்தபோது மெழுகுவர்த்தி அந்த நேரமும் அமைதியாக எரிந்து கொண்டிருந்தது. இந்த சம்பவம் கிராம மக்கள் மீது இன்னும் ஆழமான மதிப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. வீரன் ஆச்சரியத்துடன் இந்த மெழுகுவர்த்தியை கவனித்துக் கொண்டிருந்தான். சில வருடங்களுக்கு பின்பு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு வணிகர், இது ஏதோ நடிப்புதான், எந்த மெழுகுவர்த்தியும் நெடுநேரம் எரிய முடியாது என்று கூறினார். வீரன் மௌனமாக இருந்தான். இது தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று கூறி அதை மௌனமாக நிரூபிக்க வைத்தான். ஆனால் இந்த கேள்விகள் வீரனின் மனதை கலக்கின. ஒரு நாள் ஒரு தவறான மனிதன் கிராமத்திற்கு வந்தான். அவன் லட்சியமே கிராம மக்கள் நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்பதுதான். அவன் ஒரு நாள் ரகசியமாக மெழுகுவர்த்தியை அணைக்கும் முயற்சியில் இறங்கினான். ஆனால் வியப்பாக அவன் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. மெழுகுவர்த்தி காற்றால் பறக்கவில்லை, தண்ணீர் தெளிக்கையில் அணையவில்லை, மூடியாலும் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சம்பவம் வீரனுக்கு புதிய உணர்வுகளை தூண்டியது. இந்த மெழுகுவர்த்தி எதற்காக எரிகிறது, நமக்கு என்ன செய்தி சொல்ல முயற்சிக்கிறது என்று எண்ணியவன் கிராமத்தில் உள்ள மூத்தவர்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தான். மூத்தவர்கள் கூறியது ஒவ்வொன்றும் ஒரு புதிராக இருந்தது. மனித மனங்களில் உள்ள ஒளியை இது பிரதிபலிக்கிறது என்ற ஒருவர் சொன்னார். இன்னொருவர், இந்த ஒளி அணையும் போது நம் கிராமத்தில் நடப்பதற்கான பாசாங்குகள் அனைத்தும் முடிவடையும் என்றார். வீரன் தனக்குள் தன்னைத்தான் தேடினான். ஒரு நாள் தனியாக ஆலயத்தின் அருகில் அமர்ந்து மெழுகுவர்த்தியிடம் பேசுவது போல் கேட்டான், உன் ரகசியம் என்ன? ஏன் என்னுடைய மனதை உன்னால் ஆட்கொள்ள முடிகிறது? அந்த நேரம் ஒரு தனிமையான உணர்வு அவனை சூழ்ந்தது. மெழுகுவர்த்தி எதையும் சொல்லவில்லை. ஆனால் வீரன் உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றியது. நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும் வரை இந்த ஒளி அணையாது என்று அவன் உணர்ந்தான். ஆண்டுகள் கடந்த பிறகு வீரன் வயதானான். அதன் பிறகு அவனது மகன் கண்ணன் அந்த பொறுப்பை ஏற்றான். மெழுகுவர்த்தி இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது. இன்று கனலூர் ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் அதன் மறையாத மெழுகுவர்த்தி மனித ஒற்றுமையின் சின்னமாக உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. மெழுகுவர்த்தி எப்போதும் அங்கு இருந்தது. அது ஒளி மட்டுமல்ல, வாழ்க்கை, நம்பிக்கை, மனித மனங்களின் அணையாத சுடராகவும் இருக்கிறது.